கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தையானது நீதிமொழிகள் 25:29 அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாய் நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவோ உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இந்த நாளில் நம்மளோட பேசுகிறார். எப்படின்னா, ஒரு மனுஷன் தமக்கு தீமை செய்திருந்தானா அந்த தீமைக்கு தீமை நம்ம செய்யாதபடிக்கு கர்த்தர் தான் அதை பார்த்து கொள்ளணும் விட்டுறணுமா. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன்னு நம்ம சொல்லக்கூடாதான். ஆனாலும் சோம்பேறிக்கு சுறுசுறுப்பானவனுக்கும் ரெண்டு பேத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை இந்த இடத்துல ஆண்டவர் விளக்கம் பண்ணிக்கிறார். வாழ்நாள் முழுவதும் சோம்பேறிய தன் ஆயுதமா அணிஞ்சவன் எப்படி இருப்பானா, அவன் அவனோட வயலெல்லாம் முள்ளுக்காடா இருக்குமா, காஞ்சரி செடி முளைத்து அந்த வயல் முழுக்க மூடி இருக்குமா, அதனோட சுற்றுச்சுவர் கூட இடிந்து கிடக்குமா. ஆனா சுறுசுறுப்பானவன் உழைப்பாளியோட வயலோ என்னைக்கும் அது பசுமையான விளைச்சலை கொடுக்கறதா இருக்குன்னு இந்த இடத்துல சொல்றாரு. அதை கண்டு நம்ம சிந்தனை பண்ணி அதை நோக்கி நம்ம புத்தி அடையணுமா. எப்படி நம்ம சோம்பேறியா இருக்க கூடாதுன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் கை முடக்கி நம்ம தூங்குவோம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதான். அப்படி நினைக்கும் போது நம்ம வாசல் படியில தரித்திரப்படுத்து இருக்குமா. இந்த நாளிலும் கூட பெண்களாகிய நாம் என்ன பண்ணுமா, அதிகாலையில எழுந்து ஆண்டவருடைய வசனத்துக்கு காத்திருந்து அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சகல ஜாதிகளுக்கும் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிற போது நம்ம வீட்டை அவர் கர்த்தர் எல்லா திங்குக்கும் விலக்கி மீட்டு ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம நித்திரை பண்ணி சோம்பேறியா இருந்தவனா ஒவ்வொரு நாள் நம்ம வாசல்படியில என்ன படுத்திருக்குமா, தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் இருக்குமா. அப்ப தரித்திரம் வராம இருக்கணும்னா பெண்களாகிய நாம் என்ன பண்ணணும், அதிகாலையில எழுந்து செபிக்கிற பிள்ளைகளா, தன் வீட்டு ஒழுங்கு காரியங்களை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். இததான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இந்த நாளிலும் உணர்த்துகிறது. ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. என் தேவனே கர்த்தாவே, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் இந்த வசனம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு விளங்க பண்ணியிருக்கிறீரப்பா. தரித்திரனோட அப்பா, தரித்திரனும் சோம்பேறியும் எப்படி இருப்பான் என்று இந்த வேதத்தில் இந்த வசனங்கள் மூலமா எங்களுக்கு விளக்கினீங்கப்பா. பெண்கள் கூட கர்த்தாவே அதிகாலையில் என்று செபிக்கவும் தன் வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு கிரமமாய் செய்யவும் அவர்களுக்கு புத்தி அப்பா அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படி இல்லாதபடிக்கு இருந்தா தரித்திரமும் வறுமையும் எங்கள் வாசல் படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறப்பா. நாங்கள் பெண்களாகிய நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு அப்பா அதிகாலையில எழுந்து தூக்கத்தை விட்டு களைத்திருந்து விழித்திருந்து சகல காரியங்கள் ஒழுங்குக்கிறமாய் செய்ய எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். செபங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.